அன்பார்ந்தவர்களே, ஒரு 2 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலிலே, இந்த மரியாவின் வணக்கத்தை யார் ஆரம்பித்து வைத்தார்கள்? மரியாவை வாழ்க வாழ்க என்று நாம் எல்லாரும் வாழ்த்துகிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல கோடி மக்கள் வாழ்த்துகிறார்கள். அப்படி இருந்தும் கூட ஆங்காங்கு ஒரு சிலர் அன்னையை புகழ்வது சரியல்ல, போற்றுவது சரியல்ல என்றெல்லாம் கூறுகிறார்கள். இந்த அன்னையை வாழ்த்துவது யார் முதலில் ஆரம்பித்தது? யாரு? எலிசபெத். யார் யார்? தந்தையாம் இறைவன் காபிரியேல் என்ற தூதரை அனுப்பி வாழ்க என்று வாழ்த்தினார். நம் நாட்டு சார்பாக, நமது பிரதமர் சார்பாக இங்கிருந்து ஒரு தூதர் இன்னொரு நாட்டுக்கு போகிறார். அங்கே போய் ஒரு பரிசளிக்கிறார் என்றால் இந்த நாட்டு பிரதமருடைய பரிசு அது. அதே போலத்தான் தந்தையாம் இறைவன் கபிரியேல் தூதரை அனுப்பி வாழ்க என வாழ்த்துகிறார். அடுத்ததாக எலிசபெத்னு சொன்னீங்க. எலிசபெத் தூய ஆவியாரால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டார். படிச்சது கவனிச்சீங்களா? அப்போ அடுத்ததாக யார் வாழ்த்தியது? தூய ஆவியார் வாழ்த்தினார். தந்தையாம் இறைவன் அன்னை மரியாவை வாழ்த்தினார். இப்பொழுது தூய ஆவியார் அன்னை மரியாவை வாழ்த்துகிறார். இயேசு கிறிஸ்து மற்றொரு இடத்திலே கடவுளுடைய வார்த்தையை நம்பி அதன்படி செயல்படுகிறவர்கள் தான் எனது தாய், எனது தந்தை, சகோதரன் எல்லாமே என்று சொல்லி அந்த அன்னை மரியாவுக்கு உரிய பெருமையை சேர்த்தார். அப்ப பார்க்கும் பொழுது தந்தை, மகன், தூய ஆவியார் இவர்கள்தான் அன்னை மரியாவின் பக்தியை ஆரம்பித்து வைத்துள்ளார்கள். இது உங்களுக்கு ஒரு தகவலுக்காக. இப்பொழுது வாசித்த இந்த நற்செய்தியை பற்றி நாம் சிந்திப்போம். இந்த நற்செய்தியில பல கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. உதாரணமா நம்ம காபிரியேல் தூதர் மரியாவுக்கு சொன்னது மகிழ்ச்சிகரமான செய்தி, மங்களகரமான செய்தி அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே ஒரு இளம் பெண், திருமணம் ஆகல, திருமணம் நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, எப்போ திருமணம் நடக்குன்னு தெரியாது. அந்த பெண்ணுகிட்ட போய் ஒரு டாக்டரு, நான் உன்னுடைய ரத்தத்தை பரிசோதித்தேன், உன்னுடைய சிறுநீரை பரிசோதித்தேன், நீ 6 மாத கர்ப்பமா இருக்கிறான்னா அந்த பெண்ணுக்கு எந்த வகையான ஷாக் ஏற்படும்? மரியாவுக்கும் அத்தகைய ஷாக் ஏற்பட்டிருக்கும். அதனால்தான் உடனே எப்படி திகைச்சு போய் நிற்கிறார், தடுமாறுறாரு. அவர் கலங்கினார். இந்த வாழ்த்தை கேட்டு கலங்கினார் அப்படின்னு ரொம்ப அழகா தமிழ்ல சொல்றோம். அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்கள் பதற்றத்தோடு, ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்படி இந்த மாதிரி அதெல்லாம் அவங்க யோசித்திருக்க கூடும். நாம நினைக்கிறோம் மகிழ்ச்சியான செய்தின்னு, உடனே அது மகிழ்ச்சியா இல்லை அவங்களுக்கு. ஆனால் சில தெளிவுகள் கிடைத்த பிறகு அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். வானதூதர் பதில் சொல்லுகிறார். இவருடைய சந்தேகங்கள் தீர்க்கப்படுகின்றன. அதன் பிறகுதான் அவர் இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று முன் வருகிறார். அடுத்ததாக அவருக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, உன்னுடைய உறவினர் ஒருவர் இப்பொழுது 6 மாத கர்ப்பமாக இருக்கிறார். எலிசபெத் உன்னுடைய உறவினர். இதை கேட்டு எலிசபெத் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இங்கேயும் ஒரு சில கலக்கம் இருந்திருக்குமா? என்னை பொறுத்த கலக்கம் இருந்திருக்கும். 2 காரணம். உறவினர் எலிசபெத் ஒரு 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று நிராகரிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கின்ற ஒருத்தர் இப்பொழுது கருவுற்று இருக்கிறார் என்றால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு யார் உதவி செய்வாங்க? என்ன என்று தெரியலையே என்ற ஒரு கலக்கம்தான்.
கருவுற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி ஒருவேளை மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கலாம். ஆனால் அவருடைய நிலையை நினைத்து பார்த்து இவர்கள் பெரிதும் வருத்தப்பட்டிருப்பார்கள். அங்கும் அவர் கலக்கமுற்றிருப்பார்கள். ஆனால் அவர் உடனடியாக புறப்பட்டு செல்லுகிறார். அவருக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை, தனியாக இருக்கிறார். 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி கேட்கறதுக்கும் வெக்கம். 75 வயசுல உங்க குழந்தை கேட்குதா உனக்கு? வெளியே போய் சொல்ல முடியாது. திருடனுக்கு கோல் தேல் கொட்டின மாதிரி, திருட போன இடத்துல தேல் கொட்டிட்டா ஐயோ தேல் கொட்டிட்டு கத்த முடியுமா? முடியாது. அந்த மாதிரி இந்த வயசான காலத்துல கருவுட்டி யார்கிட்ட போய் சொல்றது, எப்படி உதவி வாங்கிறது என்று அவர்கள் கலங்கி கொண்டிருந்திருப்பார்கள். இதையெல்லாம் உணர்ந்த மரியா மலை நாட்டில், யூதா மலை நாட்டில் உள்ள அந்த ஊருக்கு விரைந்து செல்லுகிறார். ஏற்கனவே இவர் கருவுற்றிருக்கிறார். வழக்கமாக கருவுற்ற சிறிது மாதங்களிலே பெண்களுக்கு ஓய்வு கொடுப்பார்கள். அதிகமாக பயணம் செய்யக்கூடாது, சைக்கிளில் போகக்கூடாது, அப்படியெல்லாம் என்னென்னமோ விதிமுறைகள் நாம் இப்போ சொல்கிறோம். ஆனால் அவர் பல மைல்களுக்கு அப்பால் உள்ள நாட்டிற்கு பயணம் செய்கிறார். அதனால்தான் அங்க போன உடனே எலிசபெத்துக்கு பெரிய ஆச்சரியம். அப்பா, இது யாரும் எதிர்பார்க்காம திடீர் என்று நீ வந்து நிக்கிறிய, உண்மையிலேயே நீ பேறு பெற்றவர், பெண்களுள் பேறு பெற்றவர். வேற எந்த பெண்ணும் இதை பத்தி நினைச்சிருக்க மாட்டாங்க. நீ என்னை பத்தி நினைச்சிருக்கிற, நீ பெண்களுள் பேறு பெற்றவர். பிறகு நடந்ததெல்லாம் தெரியும். ஏறக்குறைய 3 மாதங்கள் அங்கே தங்கி இருந்தார். நீங்க கணக்கு போட்டு பாருங்க. அவங்களுக்கு செய்தி சொன்ன போது அது 6ஆம் மாதம். இப்ப 3 மாதம் அங்க இருந்தாங்க, 9 மாதம் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசவம் முடிஞ்ச பிற்பாடு தாயும் சேயும் நலம் என்ற ஒரு நிலை வந்த பிற்பாடு திரும்ப அவரு தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க வந்திருப்பாங்க. இங்க நாம பார்க்க வேண்டிய ஒரு செய்தி, அன்னை மரியா யாரும் அழைக்காமலேயே, அவருடைய உதவி வேண்டும் என்று கேட்காமலேயே, தன்னுடைய உறவினரான எலிசபெத்துக்கு உதவ வேண்டும் என்ற உள் உந்துதலால் பல மைல்களுக்கு அப்பால் பயணம் செய்தார். யாரும் போய் கேட்கல. அந்த வானதூதர் சொன்ன செய்தி மட்டும்தான். அக்கம் பக்கம் யாருக்கும் அந்த செய்தி தெரிவு கூட இருக்காது. அதனால யாரும் கேட்கல. ஆனால் அவர்களாக சென்றார். அவர்களாக சென்று ஆவண செய்தார். கடைசி வரையிலும் இருந்தார். எலிசபெத் குழந்தையை பெற்றெடுத்து நலமுடன் வாழும் வரையிலும் இருந்து அதன் பிறகு திரும்பி வந்தார் என்று நற்செய்தி பதிவு செய்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், அன்னை மரியாவை போல அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் உள்ளம் வேண்டும். அவங்க யாரும் என்ன கேட்கலையே, யார் என்ன கேட்டாங்க, யாரும் என்ன கேட்கல, நான் ஏன் போய் உதவி செய்யணும்? மரியாவை கேட்டாங்களா? அன்னை மரியா யாரும் கேட்காமலேயே உதவி செய்தார்கள். கானாவூர் திருமணத்துல அதுதான். யாராவது வந்து கேட்டாங்களா ரசம் பத்தலன்னு? அம்மா கொஞ்சம் மாங்கட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யுங்க, நீங்க யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. அவங்களா வழினா போய் இயேசு கிட்ட, அப்பா அந்த ரசம் தீர்ந்து போச்சு. ஆக மரியா யாரும் தன்னிடம் வந்து இறைஞ்சி மன்றாட வேண்டும் என்று, அவர் கெஞ்சி கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. யாருக்கு தனது உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அதை செய்ய தயாராக இருக்கிறார். அது அவர் கற்றுக் கொடுக்கின்ற பாடம். அடுத்ததாக நம்முடைய சைடிலிருந்து நமக்கு எது தேவை என்றாலும், நான் அன்னை மரியாவிடம் போனால் எனக்கு நடக்கும், கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை தேவை. இன்றைக்கு அன்னையின் திருத்தலத்திலே ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் வந்து சேருகின்றார்கள் என்றால் அந்த அன்னை யாரையும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை தான்.
ஒரு அழகான ஜெபம் சொல்றேன் இல்லையா, மிகவும் இரக்கமுள்ள தாயே அப்படின்ற ஜெபத்துல உம்மை வேண்டி வந்தவர்களுக்கு யாரும் கைவிடப்பட்டதாக நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. ஆகவே அன்னை மரியாவை போல அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்ய நல்ல உள்ளம் வேண்டும், கேட்காமலேயே செய்கின்ற உள்ளம் வேண்டும். அந்த அன்னை மரியாவிடம் நாம் உரிமையோடு சென்று நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடி அவருடைய அருள் பெறுவதையும் நாம் நமது வாழ்வில் ஒரு பகுதியாக கொள்ள வேண்டும். இந்த 2 சிந்தனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன்.